بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறைகளை முறையாக சரியாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபின்கள், தபா தாபின்கள் மீதும், மார்க்கத்தை நல்ல முறையில் கற்றுக் கொடுத்த மார்க்க அறிஞர்கள் மீதும், உங்கள் மீதும் என் மீதும் எப்போதும் என்றென்றும் நின்று நோட்டுமாக. ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ்வை முழுமையாக பயந்து வாழ வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் கேட்டவனாக கூறியவனாக இந்த ஜும்மான் உரையை ஆரம்பம் செய்கிறேன். இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஜும்மாவினுடைய ஒழுங்குமுறைகளை நாம் அனைவர்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இமாம் மெம்பர்படி ஏறிவிட்டால் எந்த ஒரு நபர்களும் பேசுவதோ செய்கை காட்டுவதோ அல்லது நமக்கு மத்தியில் ஏதாவது ரகசியங்களை பரிமாறிக் கொள்ளுவது என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு நேரம். ஜும்மா இமாம் பயான் பேசும்போது என்ன பேசுறாங்களோ அதை மட்டும்தான் கவனிக்கணும். யார் என்ன செய்யறா அப்படிங்கிறதோ, நீ எதுக்கு அங்க எஞ்சி போற, நீ இங்க உட்காரு, தள்ளி உட்காரு, அந்த சேர் எடுத்துட்டு வா, அதை செய், இதை செய்ய சொல்லி யார்கிட்ட என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அப்படி பேசணும்னு சொன்னா ஜும்மாவுடைய பலன் என்ன செஞ்சிடும், முழுமையாக அது அழிந்து விடும். நமக்கு எந்த விதத்திலும் ஜும்மாவுடைய நன்மை கிடைக்காது. எந்த நோக்கத்திற்காக நம்ம வந்திருக்கிறோமோ அந்த நோக்கம் என்ன செஞ்சிடும், முழுமையா அழிக்கப்பட்டுரும். அதனால இமாம் இந்த இடத்துல இருந்து யாரு பயான் பேச ஆரம்பிச்சாலும் என்ன செய்யக்கூடாது, அவர்களுடைய தேவையை அவர்களை பூர்த்தி செய்யணும். இல்லாட்டா இமாம் அவர்களிடத்துல சொல்லி அந்த குறையை என்ன செய்ய நிவர்த்தி செய்யணுமே தவிர மற்றவர்களிடத்துல வேலை எவ்வளோ அல்லது நீ பேசாம இரு அப்படின்னு சொன்னாலுமே என்ன செய்யப்படும், நம்முடைய ஜும்மா பாலாக்கப்படும் என்பது நாம் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஜும்மா நடப்பதற்கு முன்னதாகவே என்னென்ன செய்யணும் எல்லாத்தையும் நம்ம சரியான முறையில செஞ்சு முடிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அருள் செய்வானா. இல்லாமல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் தன்னை வணங்க வேண்டும் என்பதற்காக பல ஜீவராசியையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறார். அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து அது எவ்வாறு இயங்க வேண்டும் என்று அல்லாஹ் என்று சில தனக்கென்று ஒரு நிர்வாகத்தை வைத்திருக்கிறான். இவங்க சொல்லுறாங்க, அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த உலகத்தை படைத்து இந்த உலகம் எவ்வாறு இயங்க வேண்டும் என்று அல்லாஹ் தனக்கென ஒரு நிர்வாகத்தையும் தனக்கென ஒரு சுண்ணாவையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்ய வைத்திருக்கிறான். இந்த உலகத்தை அவன் படைத்திருக்கிறான்னு சொன்னா அவன் தான் பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான், அவன் தான் உணவளித்துக் கொண்டிருக்கிறான், அவன் தான் சகல பாக்கியங்களையும் இறக்குகிறான், அவன் தான் அனைத்து மக்களையும் அரவணைத்துக் கொள்கிறான். இந்த ஊர் மட்டும் இல்ல, இந்த நாடு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள ஏனைய நாடுகளையும் அல்லாஹ் தான் என்ன செய்யறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இந்த உலகத்துல அல்லாஹ்வினுடைய நிர்வாகமும் அல்லாஹ்வுடைய அந்த சுன்னா என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய வழிமுறையும் இந்த உலகத்துல எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கும். அதை மாற்றவோ அதை மாற்றி அமைக்கவோ அது யாராலும் என்ன செய்ய முடியாது, அது முடியவே முடியாது. வலா தஜிது லி சுன்னத்தல்லாஹி தப்தீலா, அல்லாஹ்வுடைய சுன்னா என்று ஒன்று இருக்கு. அந்த சுன்னத்தி நபியை நீங்கள் அதில் எந்த விதமான மாற்றத்தையும் நீங்க என்ன செய்ய முடியாது, ஏற்படுத்த முடியாது, அது ஏற்படும் செய்யாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம சில கட்டங்கள்ல ஏன் எனக்கு இந்த நேரத்துல இதுவா நடக்கணும், இந்த நேரத்துல ஏன் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு,
நம்மளையோட வாழ்க்கையிலேயே இந்த சூழ்நிலையில இப்படி நடக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லி நாம ஒரு செயல் என்ன செய்வோம், வெறுப்போம். ஆனா அது யாருடைய நாட்டமாக இருக்கும்? அல்லாஹ்வுடைய நாட்டமா இருக்கும். அது அல்லாஹ்வுடைய சுன்னாவாக இருக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய சுன்னாவை எதிர்த்து போராடக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு எதிராக பேசக்கூடிய மக்களாக நாம் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய சுன்னா எதுவோ அப்படித்தான் நடக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூஜஹலுக்கு எதிராக, அபூலஹபுக்கு எதிராக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யதான் செஞ்சாங்க. இறைவா, இவன் இந்த மாதிரியான தொந்தரவுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கான், இவனை ஏதாவது ஒரு வகையில நினைச்சு அழிச்சிரு அப்படி எப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கதான் செஞ்சான். அல்லாஹ் உடனே இறக்குனான்னு கேட்டா இல்ல. அந்த சூழ்நிலையில அல்லாஹ்வுடைய தூதரை பொறுமையாக இருக்க வைத்து, அவர்களுக்கு சில சோதனைகளை கொடுத்து, சில கஷ்டங்களை கொடுத்து, பின்னாடி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்காவுக்குள்ள கொண்டு வந்து மக்காவுடைய வெற்றிகளுடைய அந்த கிரீடத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு சுமக்க வைத்து, அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த அந்த ஏகத்துவம் தான் இந்த உலகத்திற்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கும் சிறந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடத்துல மக்களுக்கு பதிவு செஞ்சு காமிச்சான். என்ன, இது அல்லாஹ்வுடைய சுன்னா. நீங்க நோன்பு வச்சாலும் சரி, நீங்க கஷ்டப்பட்டாலும் சரி, நீங்க அதாவது நீங்க எல்லா வகையிலுமே இபாதத்துகளை முறையாக செஞ்சாலும் சரி, இஹ்லாஸின் அடிப்படையில் இருந்தாலும் சரி, அல்லது நீங்க தொழுதுகிட்டே இருந்தாலும் சரி, குர்ஆன் ஓதிக்கிட்டே இருந்தாலும் சரி, நான் எல்லா வகையிலுமே நான் நல்லவனாக இருக்கிறேன், யாருக்கு எந்த தொந்தரவும் செய்யல, நான் யாருக்கு எந்த தீமையும் செய்யல. ஆனா என்னுடைய வாழ்க்கையில சோதனைகள் என்று வருகின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், எந்த விதத்துல யார் எப்படி நடந்தாலும் அவர்களுக்கு உடனடியாக வழங்கப்படுமான்னு கேட்டா கிடையாது. அவர்கள் நாம சும்மா விட்டுருவோமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. சும்மா நாம என்ன செய்ய மாட்டோம், அவர்கள் நோன்பு வைக்கிறா, அவங்க கிளாஸ் இருக்கா, அவன் நன்மை செஞ்சுட்டு இருக்கா, எல்லாமே பண்ணினாலும் அவர்களை நாம சும்மா விடுவோமான்னு கேட்டா அப்படியும் கிடையாது. அப்ப ஹசிபுத்தும் சொன்னா அவ்வளவு இலகுவா நீங்க என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்திற்கு போக முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பித்து அல்லாஹ் சொல்றா, அவ யரவுன அன்னஹும் யஃப்தினூன ஃபி குல்லி ஆமின் அவ் மர்ரத்தைன், வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது 2 முறையோ உங்களை நாம சோதிக்காம நாம சும்மா விடுவதில்லை. அது யாராக இருந்தாலும் சரி, வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது 2 முறையோ நாம் என்ன செய்வோம், அவர்களை நாம சோதிப்போம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்போ இந்த உலகத்துல சோதனைகள் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்கும், எல்லா நாட்டவர்களுக்கும், எல்லா உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் அது அவர்களை வந்து அடையும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எவ்வளவு நல்லவனா இருக்கான், இவனுக்கு இவ்வளவு சோதனைகள் அல்லாஹ் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி நாம கேட்க முடியாது. எவ்வளவு நல்லவனாக வாழ்ந்துட்டு இருக்கிறான், அவனுக்கு இவ்வளவு சிரமம் இருக்கணுமா அப்படின்னு நாம கேட்க முடியாது. அது யாருடைய சுன்னா, அல்லாஹ்வுடைய சுன்னா, அல்லாஹ்வுடைய வழிமுறை. அப்ப அந்த வழிமுறையை நம்முடைய வாழ்க்கையில நாம என்ன செய்ய முடியாது, யாரெல்லாம் இதை நீ மாத்தி கூட, இறைவா எனக்கு இதை இப்படி பண்ணி கூட, அவர்களாக அல்லாஹ்விடத்தில் தங்களுடைய சிரமங்களுக்கு அல்லாஹ்ட்ட துஆ செய்யலாம், அதுல மாற்றிக்கிறது கிடையாது. ஆனா நாம நீ இதுக்கு பதிலா இது செஞ்சிருக்கலாமே, இதுக்கு பதிலா இதுக்கு செஞ்சுக்கலாம்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு நேரடியாக நாம் என்ன செய்ய முடியாது, போராட முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யலாம் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்துல இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக எவ்வளவு அநியாயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்துல ஒரு இறையச்சமுடையவர்களும் கிடையாதா? இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கு நமக்கு மத்தியில ஒரு நெருக்கமுடையவர்கள் ஒரு நபர்களும் கிடையாதா? எத்தனையோ நபர்கள் இருக்கதான் செய்யறாங்க. அல்லாஹ்வோடு தொடர்பு இருக்கக்கூடியவர்கள், மார்க்கத்தை நல்ல முறையில விளங்கக்கூடியவர்கள், எந்த வகையில எப்படி அணுகினால் நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்கின்ற எல்லா செய்தியும் அறிந்தவர்களும் இந்த பூமியில் இருக்கதான் செய்யறாங்க. அவர்களுடைய ஒரு பிரார்த்தனை இன்னைக்கு காசாவை அழிக்கக்கூடிய அமெரிக்கர்களை ஏன் இன்னைக்கு தாக்க முடியாம இருக்கு? அல்லாஹ்வுடைய அந்த சக்தியும் வல்லமையும் அந்த அமெரிக்கர்களையும் அவர்கள் உருவாக்கிய அந்த ஏவுகணையும் ஏன் இன்னைக்கு சிதைக்கப்படாமல் இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு சுன்னாவை வைத்து இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு படிப்பனையை கொடுத்து இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு ஈமானிய உணர்வு என்ன அப்படிங்கிற தெரிய வைப்பதற்கு ஒரு சிறந்த உபகாரணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்கள் மூலியமாக பயன்படுத்தி இருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த வகையில ஒன்று, நமக்கு தெரியாத வகையில பல வகைகள் இருக்கலாம். அதனால அல்லாஹ் ஒரு விஷயத்தை நாடி இந்த பூமியில அதை நடைமுறைப்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அது அல்லாஹ்வுடைய சுன்னாவாகத்தான் இருக்கும் என்பதையும், இது அல்லாஹ் ஏதாவது ஒரு வகையில அவர்களுக்கு அருள் செய்வான் என்பதையும் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எப்படியும் உங்களுக்கு உதவி வந்து கொண்டே இருக்கும், உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பான முறையில வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் அநியாயக்காரர்களை பார்க்காமல் இருக்கிறான் என்று நீங்க நினைக்கிறீங்களா? அல்லாஹ் அநியாயக்காரர்களை பார்க்காமல் இருக்கிறான் சொல்லி நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. அல்லாஹ் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா அதுக்குன்னு ஒரு நேரத்தையும் காலத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், நிர்ணயித்து வைத்திருக்கிறான்.
அந்த நேரத்துலதான் நாம் என்ன செய்வோம், அவர்களுக்கு நாம் கொடுப்போம். இது என்னுடைய சுன்னா. அதனால இந்த சுன்னாவை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமுறையில ஒரு வசனத்தை சொல்லி காட்டுறான். என்ன ஒரு வசனம் சொல்லி காட்டுறான்? இன்னைக்கு நாம தேர்தல் களம் எல்லாம் முடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கோம். இந்த தேர்தல் காலத்துல எல்லாரும் நம்ம ஓட்டு போட்டிருக்கிறோம். ஒரு கூட்டத்தார்கள் இவர்கள் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்படுறோம். இன்னொரு கூட்டத்தார்கள் இவர்கள் வந்தா நல்லா இருக்குமே ஆசைப்படுறோம். இன்னொரு கூட்டத்தார்கள் இவங்க ரெண்டு பேருமே வரக்கூடாது நம்ம ஆசைப்படுறோம். இப்படி ஒவ்வொரு நபர்களும் தங்களுடைய கருத்துக்கள் என்ன செய்யறாங்க, முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னா, யார் வந்து எங்க கூட்டணி வச்சு எந்த நபர்கள் மூலியமாக நம்மளை அடிக்க போறாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தில் இன்னைக்கு நாம் என்ன செய்றோம், நம்முடைய கருத்துக்கள் நம்ம பரிமாறிக்கொண்டே இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறான், நான் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறேன். இந்த உலகத்துல நீங்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றணுமா, அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடையதற்கும் நீங்க கட்டுப்பட்டு உங்களது வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்யுங்க. இந்த ஆட்சி அதிகாரத்துல யாரு அமர்கிறார்களோ, இங்க ஆட்சி அதிகாரத்தில் யார் அமர்ந்து கொண்டு நல்லவர்களை அடித்தும் கெட்டவர்களை மிதித்தும் வலிமை உள்ளவர்களை வலிமை இழக்க செய்தும் அவர்களை மோசமாக யாரெல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். அது என்னுடைய சுன்னா, அது என்னுடைய வழிமுறை. நீங்க ஏன் அவர்கள் சாப்பிடுறீங்க, நீங்க ஏன் அவர்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீங்க? இவன் ஆட்சியில உட்கார்ந்து என்ன நடக்கும் தெரியாத, இவன் ஆட்சிக்கு வந்தோம்னு சொன்னா இஸ்லாமியர்கள் இந்த சமூகத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டமாச்ச, அது நீ எப்படி முடிவு பண்ணலாம்? அவன் ஆட்சியில உட்கார்றதும் உட்காராம இருக்கிறதும், அவன் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது நான் கட்டளையிடுவேன். அது என்னுடைய வழிமுறை, நீ எப்படி வரக்கூடாதுன்னு சொல்லலாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நம்முடைய ஆறுதலுக்காக, நம்முடைய நியத்துக்காக, நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த இபாதத்தினுடைய அடிப்படைத்தனத்துக்காக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குல்லில்லதீன கஃபரு, நபியே நீங்க காபிர்களுக்கு நீங்க சொல்லுங்க, இயன்தகு யக்ஃபிர் லகும் மா கத் ஸலஃப், நீங்க இதுக்கு முன்னாடி பாவம் செஞ்சிருக்கீங்க, நல்லவர்களை அடிக்கிறீங்க, நல்லவர்களை மிதிக்கிறீங்க, இந்த உலகத்தில் நல்லவர்கள் வாழ விடாம ஆக்குறீங்க, இந்த உலகத்துல யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மேலும் நீங்க சிரமத்தை கொடுக்குறீங்க, எந்த ஆட்சியாளர் இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி, இப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இவ்வாறு நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு நீங்க திரும்பி வரலன்னு சொன்னா, ஐயா ஓத கது மமது சுன்னத்துல் அவ்வலின், எனக்குன்னு ஒரு சுன்னா ஒண்ணு இருக்கு, எனக்குன்னு ஒரு சுன்னா ஒரு வழிமுறை இருக்கு, அந்த வழிமுறையை நான் மறுபடியும் ரீசுழற்சி நான் பண்ண ஆரம்பிச்சிருவேன். என்ன ரீசுழற்சி? இதுக்கு முன்னாடி எத்தனையோ சமூகத்தை நான் அழிச்சிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி உங்களை விட, இந்த ஆட்சியாளர்களை விட மிக கடுமையான முறையில பலத்தோடு வாழ்ந்த ஆது சமூகத்தை அழிச்சு, சமூகத்தை அழிச்சு, இந்த உலகத்துல எவ்வளவு மிகப்பெரிய வல்லரசுகளாக இருந்தாலும் அவர்களை ஒட்டுமொத்தமாக அழிக்கும் சக்தி என்னிடத்தில் இருக்கிறது, அதை மறுபடியும் நான் கொண்டு வருவேன்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப காவிர்களை பற்றியோ இறை நிராகரிப்பாளர்களை பற்றியோ நாம எந்த கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ் தன்னுடைய சுன்னாவாக, தன்னுடைய நிர்வாகமாக அல்லாஹ் நம்மை பாதுகாக்குகிறான் அப்படிங்கறது அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். நான் உங்களை பாதுகாக்குறது என்னுடைய சுன்னா, நான் உங்களை சிறந்த முறையில நல்வழிப்படுத்துவது என்பது என்னுடைய வழிமுறை, அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு கட்டுப்படுவதும் இந்த தூதருக்கு கட்டுப்படுவதும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய அந்த செயல்பாடுகளை மட்டும் நீங்க பாருங்க. அவன் ஆட்சியில உட்கார்ந்தா என்ன, அவன் ஆட்சியில உட்காராம இருந்தா என்ன, இவன் வந்தா என்ன, அவன் வந்தா, அதை பத்தி நமக்கு எந்த விதமான கவலையும் பட வேண்டிய அவசியமே கிடையாது. இவன் இங்க கூட்டணி வச்சா அப்படி ஆயிருமோ, அவங்க அங்க கூட்டணி வச்சா அப்படி ஆயிருமோ, எப்படி இருந்தாலும் இறைவன் இந்த உலகத்துல அவனுக்கென்று ஒரு சுன்னா வச்சிருக்கான். அப்படி அவர்கள் ஆட்சிக்கு வந்து நாம் இருக்கக்கூடிய இடத்தை துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி நாமெல்லாம் கஷ்டத்திற்கும் சிரமத்திற்கும் உள்ளாக்கக்கூடிய ஒரு நிலை வந்தாலும் அது யாருடைய வழிமுறை தான்? அல்லாஹ்வுடைய. இவன் வந்துதான் செய்யணும் இல்ல, யாரு வந்தாலும் அது நடக்கத்தான் செய்யும். ஏன்? அல்லாஹ்வுடைய வழிமுறையை யாராலும் மாற்ற முடியாது. சுன்னத்தல்லாஹி தப்தீலா, அல்லாஹ்வுடைய சுன்னத்தை மாற்றுவதற்கு நபியே உங்களால முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதனால அன்பிற்குரியவர்களே, இந்த ஆட்சியாளர்கள் யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நல்லவர்களையும் நல்லடியார்களையும் கஷ்டப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் களமிறங்குகிறான் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில் சொல்லி காட்டுகிறான். ஆக அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய சுன்னாவை நாம சிறந்த முறையில் நாம புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த பூமியில எப்பேற்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நமக்கென்று என்னென்ன வகையில நாம செய்திருக்கிறானோ அதை நாம தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அன்பிற்குரியவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன அப்படி தவறு செஞ்சுட்டாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இன்னைக்கு நாம செய்யாத தவறா?
இன்னைக்கு நாம செய்யாத பாவமா? இன்னைக்கு நாம செய்யாத அநியாயமா? இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்துல எத்தனையோ நபர்கள் அநியாயமான பாவங்கள் செஞ்சு கொண்டுதான் இருக்கிறாங்க, அநியாயமான ஒரு மோசமான காரியங்கள் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா அதற்கெல்லாம் அவர்களுக்கு தண்டிக்காம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டிக்கிறான். ஏன்? ஒரு சின்ன ஒரு பழம், இந்த மரத்துல இருந்து இந்த கனியை சாப்பிட வேணாம், போனாங்க சாப்பிட்டாங்க, சொர்க்கத்திலிருந்தே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரட்டினான். சொர்க்கத்தை நீங்க என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம், நீங்க நேர கீழே பூமிக்கு போயிருங்கன்னு சொல்லி ஒரு சின்ன தவறுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விரட்டினான் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல இருந்து பூமிக்கு அனுப்பினான் அப்படின்னு சொன்னா, இது அல்லாஹ்வுடைய நீதியும் அல்லாஹ்வுடைய சுன்னாவாக இந்த உலகத்திற்கு நீங்க சின்ன தவறு நீங்க செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய உங்களை நேசிக்கும் காரணமாக உங்களை ஏதாவது ஒரு வகையில் பிடித்துக் கொண்டுதான் இருப்பான். அதான் முந்தைய வசனத்துல சொன்ன மாதிரி வருடத்துக்கு ஒரு முறையோ அல்லது 2 முறையோ உங்களை நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறோம். ஆக அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் இந்த உலகத்துல அவருடைய சுன்னாவை நிறைவேற்றும் பொழுது நாம அதுக்கு எதிராக பேசக்கூடாது. இந்த அடிக்கிற வெயிலுக்கு இன்னைக்கு யாரெல்லாம் புலம்புறோம்? இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு யாரெல்லாம் நீங்க வந்து எல்லா வெயில் அடிக்கும், நம்மளால தாங்க முடியுதா, வெயில் கொஞ்சம் குறைஞ்சா நல்லா இருக்குமே, எப்படி நாம சொல்ல முடியும்? இன்னைக்கு நமக்கு இந்த வெயில் நமக்கு தொந்தரவாக இருக்கலாம், ஆனால் இந்த வெயிலை வச்சுதான் இன்னைக்கு ஏராளமான விவசாயிகள் என்ன செய்றாங்க, தங்களுடைய வாழ்க்கையில ஒரு பொருளாதாரத்தையும் தங்களுடைய தேவைகளுடைய ஒரு பாகத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. தர்பூசணி மற்ற நாட்கள் எவ்வளவு விற்கும்? 1 கிலோ மிஞ்சி போனா 10, 15. இன்னைக்கு 1 கிலோ எவ்வளவு? 30 ரூபாய்க்கு விற்கிறான். தர்பூசணி இன்னைக்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்கிறான். இந்த மனிதர்களுடைய உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் அந்த தர்பூசணியில் இருக்கு. மனிதர்கள் இதை சாப்பிட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வெயிலை அதிகப்படுத்தியதற்கோ அல்லது விவசாயத்தினுடைய ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதற்கோ ஏதாவது ஒரு வகையில இந்த வெயிலை இந்த உலகத்தினுடைய மக்களுக்கு பயன் தர வேண்டும் என்று ஒரு சமூகத்தாருக்கு அல்லாஹ் ஒதுக்கி வச்சிருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய சுன்னா. நாம கேட்க முடியுமா, ஏன் இப்படி வெயில் அடிக்காம இருந்து நல்லா இருக்குமே? வெயில் மட்டும் இன்னைக்கு இல்லைன்னு சொன்னா, இந்த வெயிலினுடைய தாக்கம் இன்னைக்கு நமக்கு இல்லைன்னு சொன்னா, இந்த வெயிலினுடைய அளவு இன்னைக்கு அதிகரிக்கலன்னு சொன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கள் கூட வெளியாகாது. யூடியூப்ல நீங்க அடிச்சு பாருங்க, உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கள் எப்படி வெளியாகுது அப்படின்னு சொன்னா, வேர்வையின் மூலியமாக இன்னைக்கு என்ன செய்யுது, அதிகமாக வெளியாகுது. அது எல்லாமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வெயில கொண்டு அல்லாஹ் கொடுத்திருக்கான். எதையுமே நாம வந்து இதையும் அல்லாஹ் எப்படி கொடுத்திருக்கிறான், இதுக்கு பதில் அப்படி கொடுக்க வேண்டியதானே, இதை மாற்ற வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நாம எந்த விதத்திலும் கருத்துக்களை பரிமாறிக் கொள்வதற்கோ அல்லது மாற்று அபிப்பிராயம் பேசுவதற்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய சுன்னா இப்படிதான் நடக்கும், இந்த மாசத்துல இப்படிதான் அடிக்குமா, அதை ஏற்றுக்கொண்டு நாம் என்ன செய்ய போகணும். அதுல இருந்து நம்முடைய உடலையும் நம்முடைய உள்ளத்தையும் பாதுகாப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதை நாம செய்யணுமே தவிர அல்லாஹ்வுக்கு எதிராக பேசுவதோ அல்லாஹ்வுக்கு நிகராக பேசுவதோ ஒருபோது நாம் என்ன செய்ய முடியாது. அதை நாம கையாளக்கூடவே கூடாது. அல்லாஹ்வுடைய சுன்னத்தை மாத்துவானா? கண்டிப்பா மாத்த மாட்டான். அல்லாஹ்வுடைய சுன்னா ஃபுல்லா எழுதி நீட்டா தன்னுடைய லஃபுல் மஃபூல்ல வச்சிருக்கான். அந்த சுன்னத்தின் அடிப்படையில தான் இந்த உலகம் இயங்கும் அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு பாடம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், என்னது, ரஃபஅ பஅதுக்கும் ஃபௌக பஅதின் தரஜா லியப்லுவுக்கும் ஃபீமா ஆதாக்கும். அல்லாஹ்வுடைய சுன்னா ஒன்னு சொல்லி காட்டுற பாருங்க. ரஃபஅ பஅதுக்கும் ஃபௌக பஅதின் தரஜா லியப்லுவுக்கும் ஃபீமா ஆதாக்கும். இந்த உலகத்தை நாம ஏற்ற தாழ்வுகளோடு படைத்திருக்கிறோம். ஏற்ற தாழ்வு அப்படின்னு சொன்னா, படிச்சவங்க இருப்பாங்க, படிக்காதவங்க இருப்பாங்க, பணக்காரங்க இருப்பாங்க, பணம் இல்லாதவங்க இருப்பாங்க, ஏழைகள் இருப்பாங்க, கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, வழிபோக்கர்கள் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஆக இந்த உலகத்துல எல்லாரும் இருந்தா மட்டும்தாங்க இந்த உலகம் இயங்கும். இந்த உலகத்துல எல்லாருமே பணக்காரனாக இருந்தா யாருக்கிட்ட போய் வேலை செய்வா? நிச்சயமாக நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரனா இருக்கிறேன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து உங்கள்ட்ட இருந்து பேசக்கூடிய ஒரு தகுதி எனக்கு இருந்திருக்குமான்னு கேட்டா இருந்திருக்காது. இந்த இடத்துல உட்காரக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குமான்னு கேட்டா கிடைச்சிருக்காது. அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கு எங்கெல்லாமோ ஓடிக்கொண்டிருப்பார்கள். சரி, எல்லாரும் ஏழைகளாக பிறந்தாங்கன்னு சொன்னா யாருடைய தேவை நிறைவேற்ற முடியும்? எல்லாருமே ஏழைகளாக இருக்கும். நான் ஒரு ஆள்கிட்ட கடன் கேட்கிறேன், நான் ஒரு ஆள்கிட்ட பொருளாதாரம் கேட்கிறேன், நான் அவர்கிட்ட உதவி கேட்கிறேன்னு சொன்னா அவர்களை அவர்கிட்ட உதவி கேட்கக்கூடிய நிலைமையில இருந்திருப்பாங்க. அப்ப அவர்களோட உதவி யார் நிறைவேற்ற முடியும்? அப்போ இந்த உலகத்துல ஏழைகள் இருக்கணும், பணக்காரர் இருக்கணும், ஏன் அறிவு சம்பந்தப்பட்டவர்கள் கூட இருக்கணுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, அவனை மீறி நீ சம்பாதிக்க வேண்டியதானே, அவனை மீறி நீ யோசிக்க வேண்டியதானே, அவனை மீறி இவங்க யோசிச்சோம்னா எல்லாருமே தனித்தனி கடைகள் போட்டிருப்பாங்க. யாருக்கிட்ட போய் வேலை பார்ப்பா? எல்லாருமே ஸ்மார்ட்டா திங்க் பண்ணணும். எல்லாரும் ஸ்மார்ட்டா திங்க் பண்ண முடியாது. எப்படி முடியும்? அப்படி எல்லாருமே ஸ்மார்ட்டா திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா யாருடைய வேலையும் எங்கேயும் நடக்காது. யாருக்கு கீழே வேலை பார்க்கவும் மாட்டாங்க. ஒவ்வொரு நபர்களுக்கு உண்டான அறிவுக்கு தக்கவாறு அல்லாஹ் அவர்கள் இந்த உலகத்துல படைச்சிருக்கிறான். எந்த விதத்திலும் அவனுடைய சுண்ணாவை மாற்ற முடியாது. அப்படி மாற்றினால் இந்த உலகம் நிச்சயமாக இயங்காதுங்க. அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுங்க, ரஃபஅ பஅதுக்கும்
தரஜா. நிச்சயமாக இந்த உலகத்தில் நாம ஏற்ற தாழ்வுகளோடு நாம் இணைந்திருக்கிறோம், படைத்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? நீ எவ்வளவுக்கும் ஃபீமா தாக்கும், நான் கொடுக்கறதுல வச்சு யாரு சிறந்த முறை இந்த உலகத்துல வாழ்ற அப்படிங்கறது சோதிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தை நாம அப்படி படைச்சு என்னுடைய சுண்ணாம நாம் என்ன செய்கிறோம், கடைசி வரையும் இவ்வாறு நாம் ஆக்கியிருக்கிறோம். இதுல நீங்க ஈமானிய தரத்தோட இருக்கிறீங்களா, ஈமான் இல்லாம இருக்கிறீங்களா, நீங்க ஈமானுடைய உலகத்தை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சிருக்கீங்களா, அல்லாஹோட நம்பிக்கை நீங்க வைக்கலையா என்பதை சோதிப்பதற்காக நாம் எழுந்திருக்கிறோம். இந்த மாதிரியான சுண்ணாக்களை நாம வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். கஷ்டங்கள் அதிகமாக போடக்கூடிய நபர்கள் எல்லாம் இன்னைக்கு தீமையின் பக்கம் போகும் பொழுது வாழ்க்கையில எவ்வளவு தூரம் தாங்க நாங்க கஷ்டப்பட முடியும், வாழ்க்கையில நான் இவ்வளவு தூரம் தான் கஷ்டப்பட முடியும், அதனாலதான் இது பண்றேன் அப்படின்னு சொல்லி தீமையான மோசமான காரியங்களுக்கு உள்ளாக சென்று தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கு இந்த சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆக அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய சுன்னா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, அதை நம்ம மாற்ற முடியாது. சில வேளைகள் அது நம்முடைய உள்ளத்திற்கும் நம்முடைய சிந்தனைகளுக்கும் தெரியுது அப்படின்னு சொன்னா கத்தர் அல்லாஹு மாஷா அல்லா, அல்லாஹ்வுடைய நாட்டம் இப்படிதான், அல்லாஹ் இப்படிதான் நாடி இருக்கிறான், அதை நாம என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. நமக்கு என்ன வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கோ, நாம யாருக்கு உதவி செய்ய முடியுமா, நமக்கு யாராவது நம்ம ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமா, நம்ம ஏதாவது உதவிக்கர் நீட்ட முடியுமா, நம்மளால என்ன செய்ய முடியும், அவ்வளவுதான். அதுக்கு மேலாக நாம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதான் ஒரு ஆள் கேள்வி கேட்டாரு, ஒரு யூடியூப்ல ஒரு இடத்துல பாத்துருக்காங்க, மனிதர்களே போக முடியாத இடத்துல ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஒரு இந்த மலைவாசிகள் சொல்லுவோமா இல்லையா, வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் இஸ்லாம் இல்லாட்டா என்ன செய்வாங்க, இஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்கலாட்டா அவங்க நரகத்துக்கு வருவாங்களா? அது நம்ம எப்படி யோசிக்க முடியும், நம்ம எப்படி யோசிக்க முடியும்? அவங்களுக்கு சொர்க்கமா, அவங்களுக்கு நரகமா, அவங்களுக்கு வந்து இஸ்லாம் கிடைச்சிருக்குதா, அவங்க இஸ்லாம் கிடைக்கலையா, அல்லது இஸ்லாம் உள்ளவர்களை பார்த்திருக்காங்களா பார்க்கலையா, எப்படி அறிவுடையவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அல்லாஹ் வரும். இது நாம யோசிக்க முடியுமான்னு கேட்டா அல்லாஹ் அவனுடைய சுண்ணத்தை நிறைவேற்றுவதற்காகவும் இந்த மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, அதனால நாம எந்த வகையிலையுமே அல்லாஹ்வுடைய சுண்ணா இதுதான். ஆட்சியாளர்கள் மாறினாலும் சரி, அதிகாரிகள் வந்தாலும் சரி, நாம கஷ்டப்பட்டுதான் போறோம், இந்த மாதிரி இனிமே நடக்கதான் போகுதுன்னா அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்துல நாம வாழ்ந்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா தன்னுடைய மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்றாங்க. என்ன பிரச்சாரம் பண்றாங்க, நபித்துவத்தை பத்தி அவங்க எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க. எடுத்து சொல்றதுக்கு பின்னாடி அந்த சமூக மக்கள் ஏத்துக்கல. உடனே எல்லா நபிமார்களும் அப்படிதான் என்ன செஞ்சாங்க, நீ என்ன செஞ்சிரு, இவங்களை அழிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அழிக்க சொல்லிட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. ஆனா போயிட்டு கொஞ்ச காலத்துக்கு வந்து பாக்குறாங்க, ஊரும் நல்லா இருக்கு, மக்களும் நல்லா இருக்கிறாங்க. இது என்னடா, நான் வந்து இந்த ஊர் அழிக்க சொல்லிட்டேன், ஆனா வந்து ஊர் அழியாம அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன விவரம் கேட்கும்போது, அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்தை அழிப்பதற்கு அல்லாஹ் ஒரு கார் மேகத்தை கொண்டு வந்தானா இல்லையா, அந்த மாதிரி அந்த சமூகத்தை அழிப்பதற்கு ஒரு கார் மேகத்தை அல்லாஹ் கொண்டு வந்தான். அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இந்த சமூகம் என்ன செஞ்சாங்கன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்தை அழிக்க வந்த இதே காரணமாக தான் நம்ம அழிக்க வந்திருக்கு, அதனால நம்ம உடனே அல்லாஹ் நம்ம பாவ மன்னிப்பு தேடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நினைச்சாங்க, பாவ மன்னிப்பு தேடி அதுல இருந்து அவர்கள் நினைச்சாங்க தப்பிக்கிறாங்க. உடனே அந்த கார் மேகம் கலைஞ்சு போகுது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு பயங்கர கோபம், நான் ஒண்ணு சொல்லிட்டேன், அதை வந்து அல்லாஹ் இப்படி அழிக்காம விட்டுருக்கான்னு சொல்லி கோவப்பட்டு நினைச்சாங்க, அந்த ஊரை விட்டு வெளியே போறாங்க. வெளியே போய் ஒரு கப்பல் நினைச்சாங்க ஏறாங்க. அந்த கப்பல்ல கொஞ்சம் பேர் தான் ஏறணும், ஆனா இருக்கிறது எல்லாத்தையும் நினைச்சிட்டாங்க ஏத்திட்டாங்க. அந்த கப்பல் போதுக்கு சிரமப்படக்கூடிய நேரத்துல அதை சீட்டு குலுக்கி போட்டு யாராவது ஒருத்தர் கடல்ல தூக்கி போட்டு ஆகணும்னு சொல்லி கடைசி யார் கடல்ல தூக்கி போடுறாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கடல்ல தூக்கி போடுறாங்க. நேரம் எங்க போறாங்க, மீன் வயிற்றுக்குள்ள போறாங்க. அந்த இடத்துல சிரமப்படுறாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய அவர்கள், அதாவது நம்முடைய நாட்டம் வந்து நான் நினைத்தது நடக்கல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அல்லாஹ் மீது கோவப்பட்டு என்ன செய்றாங்க, அந்த இடத்துல வெளியே போறாங்க. அப்படி கோவப்படுறது தவறு என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விளக்கி, நீங்க மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக, இறைவா நீ தூய்மையானவன், நான் தான் தவறு செஞ்சேன், நீ மன்னிச்சுன்னு சொல்லி அவர்கள் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்து அந்த இடத்துல இருந்து அவர்கள் தப்பித்தார்கள் அப்படிங்கிறது அல்லாஹ் தன்னுடைய திருமறைகளை என்ன சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய சுன்னாவை கோவித்துக் கொள்வதும், அல்லாஹ்வுடைய சுன்னாவை எதிர்த்து பேசுவதும், அல்லாஹ்வுடைய சுன்னாவை நாம விரும்பாமல் இருக்கிறதும் நமக்கு நாமே வைக்கக்கூடிய ஒரு என்ன செய்வாங்க, தமிழ் என்ன சொல்லுவாங்க, அது பெரிய ஒரு சிரமம். அதனால நாம என்ன செய்யக்கூடாது, அந்த வகையில வந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம அப்படி கொண்டு செல்ல கூடாது அப்படிங்கிறது இஸ்லாமிய மார்க்க வேண்டியதை சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய சுன்னா எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய நாட்டம் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உள்ளத்தால நம்ம அதை அக்செப்ட் செய்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும், கொண்டு செல்லக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன சொல்லி காட்டுகிறான். அந்த வகையில அல்லாஹ்வுடைய நாட்டம் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில நம்முடைய வாழ்க்கை நாம் என்ன செய்யணும், கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு பின்னால்
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில பல இடங்கள்ல லஅல்லக்கும் துஃப்லிஹூன், ஒவ்வொரு இபாதத்திற்கு பின்னாடி, அல்லாஹ்வுடைய சோதனைகளுக்கு பின்னாடி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நலவுகளையும் அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அதனால அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த காரியத்தை முழுமையாக நாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடிய வாழக்கூடிய மக்களாகவும் இந்த பூமியில நாம் என்ன செய்வோம் இருப்போம். அல்லாஹ் நமக்கு எதை நாடி இருக்கிறானோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாகவும் அதில் அல்லாஹ் நமக்கு அருள் செய்கிறான் என்கின்ற நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கை நாம் தொடர்ந்து கொண்டு செல்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை நம்ம கற்றுக் கொடுத்தாலும் அதை முறையாக சரியாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவரும் நல்லது புரிவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூலு கௌலன் ஸதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வழிமுறை அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னாவாக, அல்லாஹ் தன்னுடைய நாட்டம் ஏதாவது ஒரு வகையில் அது மக்களுக்கு அருளாகவும் கிருபையாகவும் இருக்கும் என்கின்ற அடிப்படையில சில சிரமங்களையும் சில கஷ்டங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தருகிறான் என்பதையும், அதன் மூலியமாக அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை தருகிறான் என்பதையும் நாம் எல்லாம் என்ன செய்யணும் உணரணும். ஏனென்று சொன்னா, இன்னைக்கு அருள் கொடைகள் கொடுப்பதுதான் அருள் அப்படிங்கிறது எல்லாரும் நினைக்கிறாங்க. அல்லாஹ்விடத்தில் ஏதாவது ஒண்ணு வந்தா அது என்ன நினைக்கிறோம் நம்ம, அது அல்லாஹ்வுடைய அருள் நம்ம நினைக்கிறோம். பொருளாதாரமா இருக்கட்டும், நல்ல திருமணமாக இருக்கட்டும், அல்லது நல்ல குழந்தைகளாக இருக்கட்டும், அல்லது வீடா இருக்கட்டும், சொத்துக்களாக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா இது அல்லாஹ்வுடைய அருள் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எல்லாம் தடை செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் நம்ம கொடுக்காம இந்த அருளை நம்ம வந்து பிடிச்சு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அது அல்லாஹ்விடத்துல இருந்து நமக்கு என்ன செய்யல ஒண்ணும் வரல அப்படிங்கறத நினைச்சு இது அல்லாஹ்வுடைய அருள் இல்லை அப்படிங்கறத நினைக்கிறாங்க. கொடுப்பது மட்டுமல்ல அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய அருள் தடுப்பதும் அல்லாஹ்வுடைய அருள் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அல்லாஹ் நமக்கு கொடுப்பது மட்டும் அருள் கிடையாது, இறைவன் நமக்கு எதையெல்லாம் தடுக்கிறானோ அதுவும் அருள் தான். நம்முடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, நம்முடைய வேலையாக இருந்தாலும் சரி, நாம நினைக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்துல அல்லாஹ் நமக்கு தடுக்கிறான்னு சொன்னா அது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருள் நிச்சயமாக என்ன செய்ய நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செஞ்சாலாம், அந்த இடத்துல இருந்து, அதாவது கிணத்துல விழுந்தாங்க, அங்க இருந்து ஒரு என்ன செஞ்சாங்க, நம்ம ஒரு மார்க்கெட்டுக்கு போனாங்க, அங்க இருந்து ஒரு அரசாட்சிக்கு போனாங்க, அங்க இருந்து என்ன செய்யறாங்க மறுபடியும் ஜெயிலுக்கு வந்தாங்க. ஜெயில இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல நிறைய பிரார்த்தனைகள் செஞ்சாலும் கிட்டத்தட்ட 4-5 வருடங்கள் அங்கதான் இருக்கிறாங்க. அல்லாஹ் நினைச்சான்னா நபிமார்கள் அல்லாஹ் நினைச்ச உடனே காப்பாத்திடுவான். ஏன் அந்த இடத்துல அல்லாஹ் காப்பாத்தாம அவர்களுக்கு ஒரு அருள்படை கிடைக்காம தடுத்து கொண்டிருந்தான்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாட்சி அவருக்காக வேண்டி காத்திருந்துச்சு. மன்னர் ஒரு கனவு வாங்குறாரு, அந்த கனவுக்கு யாருக்கும் விளக்கம் சொல்ல முடியல. அந்த விளக்கம் யார்கிட்ட வருது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வருது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சரியான கணக்கிட்டு யதார்த்தமான அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில இப்படித்தான் அப்படிங்கிறது கரெக்டா நினைச்சாங்க, விளக்கம் கொடுக்குறாங்க. அரசருக்கு ஒண்ணும், அதாவது என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அவரை கூப்பிடுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம். அவர் வரவழைத்து அவர்கள்ட்ட விவரம் கேட்கும் போது எல்லா விவரத்தையும் என்ன செய்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன உடனேயுமே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நாட்டினுடைய கசானாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புதாரியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உட்கார வைக்கிறாங்க. சப்போஸ் அவங்க ஜெயில இல்ல, அந்த ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு அனுப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல இந்த கண்ணியம் கிடைச்சிருக்குமான்னு கேட்டா நிச்சயமா கிடைச்சிருக்காரு. அப்ப அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுக்கிறான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அதிலும் அருள் செய்திருக்கிறான், அருள் செய்வான் அப்படிங்கறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதனால இறைவன் நமக்கு தருவதுதான் அருள் அப்படிங்கிறது நினைக்க கூடாது. இறைவன் நாம கேட்கறது அல்லாஹ் தடுக்கிறான்னு சொன்னா அதுவும் அல்லாஹ்வுடைய அருள் தான். அதுதான் அல்லாஹ்வுடைய சுன்னா. இதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். நீங்க கேட்டது நான் உங்களுக்கு நான் தரலன்னு சொல்லி நீங்க என்ன செய்ய வேண்டாம், கோவப்பட வேண்டாம். நீங்க கேட்பதை விட ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு நான் வேறொன்னு தருவேன். நீங்க கேட்டதை நான் கொடுத்து அதுல ஒரு சோதனையை கொடுத்து என்ன செஞ்சிருவீங்க, பின்னாடி நீங்க வழி தவறி போயிருவீங்க. அதை விட சிறந்தது நான் வேற ஒன்று தாரேன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன செய்யறான், வேற ஒன்று நமக்கு நிம்மதியான அடிப்படை நமக்கு தருவான். அது நமக்கு என்ன செய்யும், நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய உள்ளத்துக்கும் இறைச்சத்துக்கும் அது ஒரு சிறந்த ஒரு பாதுகாப்பாக அமையும். ஆக அன்பிற்குரியவர்களே, இறைவன் கொடுப்பது மட்டுமல்ல அருள், இறைவன் தடுப்பதும் அருள் தான். இறைவனுடைய சுன்னா இதுதான். அதனால இந்த சுன்னாவை முழுமையாக விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக, அதன் அடிப்படையில நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ்வின் பக்கம் செவிதாழ்த்தி கேட்கக்கூடிய மக்களாக நாம் என்ன செய்ய இந்த பூமியிலே வாழ்ந்து மரணிப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருடைய உள்ளங்களை முழுமையாக ஷைத்தான் வந்து பாதுகாத்து இறைவன் நமக்கு என்ன விதிக்கிறானோ அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவத்தோடு இந்த பூமியில வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைக்கும் புரிவானாக. இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஅஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون. வலதுக்குல்லாஹு அக்பர். அல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.